சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கை குறித்த தொடர் செய்திகளை நாம் கற்று வருகிறோம். ஈசாக்குக்கு வேதாமத்திலே கொடுக்கப்பட்ட பெயர்களை கற்றுக்கொண்டோம். ஈசாக்கின் பங்களிப்பை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஈசாக்கினுடைய திருமண ஒழுங்குகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, விவாகமானது கனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே இதை வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உருவாக்கின சில காரியங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன? திருச்சபை அவர் உருவாக்கினது, திருமணம் அவர் உருவாக்கியது. அதே சமயத்திலே திருவிருந்து அவர் உருவாக்கினது. அதே சமயத்திலே சாக்கிரமந்துகள் என்று சொல்கிற திருவிருந்து மாத்திரமல்ல, அங்கே அதிகாரங்களும் அவர் உருவாக்கினவைகள். இதிலே மிக முக்கியமானது திருமணம் என்பது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார், இருவரையும் இணைத்தார். அதை நாம் வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது. ஆதியாம் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் மூவருடைய திருமண வாழ்வும் வேதாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை திருமணம் முடித்திருந்தார். அந்த திருமணம் எப்படி நடந்தது, எவ்வாறு நடந்தது, எங்கு நடந்தது அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் வேத வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் தன்னுடைய முதல் அற்புதத்தை ஒரு இறப்பின் வீட்டிலே அவர் செய்யவில்லை, கானா ஒரு கல்யாண வீட்டிலே செய்தார். அப்படியானால் திருமணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு முன்பு, திருமணத்துக்கு பின்பு என்று அநேகர் தங்கள் வாழ்வை பிரிக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சியோடு, ஆசீர்வாதமாக, நிம்மதியோடு இருந்திருப்பார்கள். அதாவது பிளஸட் லைஃபாக இருக்கும். ஆனால் சிலரோ திருமணத்துக்கு பிற்பாடு கசப்பாக, விரக்தியாக, சண்டை சச்சரவு நிறைந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது? அநேக பெற்றோர்கள் அவர்கள் போடுகிற சண்டைகள், வாக்குவாதங்கள், சச்சரவுகள் இவைகளை கண்ட அந்த பெற்றோரின் பிள்ளைகள் திருமணம் வாஞ்சே இல்லாதபடி அல்லது திருமணம் முடிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாதபடி அப்படியாக விரக்தியாய் வாழ்ந்து விடுகிறதை நான் வாழ்விலே பார்த்திருக்கிறேன். அருமையானுள்ளே, திருமணம் இல்லாமல் வாழ்வது ஒரு கூடாத காரியம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, உண்மையாகவே தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இவ்வாறு திருமணம் ஆகாமல் வாழ்வது ஒரு நல்லது அல்ல. ஆண்டவர் அழைத்திருந்தால் திருமணமாகாமல் வாழலாம், இல்லாவிட்டால் அப்படி வாழ்வது நல்லதல்ல, உசிதமான ஒரு காரியம் அல்ல. அருமையானுள்ளே, ஆபிரகாமனுடைய திருமண வாழ்க்கை குறித்து ஒன்றுமே வேதாமத்திலே அதிகமாய் விவரிக்கப்படவில்லை என்று நான் சொன்னேன். ஆனால் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமும் அங்கே ஆபிரகாமுடைய திருமணத்தை குறித்து ஒரு சில வாக்கியம்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, இந்த ஈசாக்கின் திருமண வாழ்வு இந்த அதிகாரத்திலே, அதாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 to 67 வாக்கியங்களிலே அவனுடைய திருமணத்துக்குரிய ஆயத்தங்கள், ஒழுங்குகள், அந்த பெண்ணை குறித்து, பெண்ணுடைய வீட்டாரை குறித்து, அந்த பெண்ணை அழைத்து வந்த நிலையை குறித்து, ஈசாக்கு அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்ட விதத்தை குறித்தெல்லாம் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக ஆலயங்களிலே திருமண ஆராதனை வேளையிலே அல்லது நிச்சயத்த வேளைகளிலே இந்த பகுதியை எடுத்து வாசித்து அநேகர் அருளுரை ஆற்றுவது உண்டு. ஆபிரகாம் ஒரு தேவ மனிதன், தேவனுடைய சிநேகிதன். தன்னுடைய ஒரே மகன், தன் நேச குமாரனுக்கு வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க அவன் ஜெபித்திருக்கலாம், அல்லது அவன் வாழ்க்கையிலே அதற்காக பிரயாசப்பட்டிருக்கலாம்.
இந்த பிரயாசம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்திற்கு முரண்பாடான குடும்பத்திலே பெண்ணை எடுக்க அவன் முற்படவில்லை. அதிலே அவன் உறுதியாக இருந்தான். நான் குடியிருக்கிற கானானியருடைய குடிகளில் நீ பெண் கொள்ளாமலும் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனுக்கு அவன் சொல்லி அனுப்புகிறான். தன்னிடத்தில் உள்ள முதிர்ந்த மனிதன், வயது நிறைந்தவன், அதே சமயத்திலே தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனுக்கு தலைவனாக இருக்கிறவனை சொல்லி அனுப்புகிறான். இதை ஆதியாகமம் 24:3 பார்க்க முடிகிறது. அப்படியானால் விசுவாச முரண்பாடு அல்லது நம்முடைய விசுவாசத்துக்கு ஒத்து வராதவளோடு திருமண சம்பந்தம் வைத்து கொள்ள கூடாது என்பதிலே இந்த ஆபிரகாம் உறுதியாயிருந்தான். வேதவசனம் சொல்கிறது, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கு பங்கு ஏது? அந்நிய நுகத்திலே நாம் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? இதை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6:14-15 வாசிக்க முடிகிறது. உங்கள் திருமண விஷயத்திலே, உங்கள் பிள்ளைகள் திருமண விஷயத்திலே விசுவாசத்திலே துரோகம் ஏற்படாதபடி எச்சரிக்கையாக இழைக்க அழைக்கப்படுகிறீர்கள். திருமண காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே 3 காரியங்களை மக்கள் பார்க்கிறார்கள். அதை 3C என்று சொல்வார்கள். முதலாவது என்ன? கலர். அந்த மணமகனோ மணமகளோ நல்ல நிறத்தோடு அழகோடு இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள். ரெண்டாவதாக கேஸ்ட், அது ஒரு சி. இன்றைக்கு என்ன ஜாதி, என்ன குலம், இதை பார்க்கிறார்கள். மூன்றாவது கேஷ், அதாவது பணத்தை பார்க்கிறார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையான திருமணங்களானது இந்த 3C வழியாகத்தான் நடக்கிறது. முதலாவது உண்மையாகவே கலர், ரெண்டாவதாக அங்கு ஜாதி கேஸ்ட், மூன்றாவது அங்கே கேஷ் என்று சொல்லலாம். அழகு அடிப்படையிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே குலத்தின் அடிப்படையிலே அல்லது பணத்தின் அடிப்படையிலே அநேக வாழ்க்கை துணையை தேட முற்படுகிறார்கள். பெரும்பான்மையான குடும்பங்களிலே பணத்துக்கே முதலிடம் வைக்கிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ஒருபடி மேலே போய் அவர்கள் கல்விக்கும் அல்லது படிப்புக்கும் முக்கியத்துவம் வைக்கிறார்கள். என்ஜினியரா அல்லது டாக்டரா அல்லது உயர்ந்த கல்வி படைத்தவர்களாக இருக்கிறார்களா, பல லட்சங்கள் சம்பாதிக்கிறார்களா என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கை துணையை தேடுகிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணையை தேடும்போது பக்தி அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையிலே, ஒழுக்கத்தின் அடிப்படையிலே, நற்குணங்கள் அடிப்படையிலே இவ்வாறு தேடுகிற மக்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அருமையானவர்களே, ஒரு அருமையான வேத பண்டிதர் இவ்வாறு சொல்கிறார். முதல் திருமணமானது பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணம். இதை ஆங்கிலத்திலே அரேஞ்ச் மேரேஜ் என்று சொல்வார்கள். பெற்றோர்களே பார்த்து, பெற்றோர்கள் குடும்பத்தார் இருதரப்பாரையும் பெற்றோர்கள் பார்த்து பேசி தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஒழுங்கு பண்ணுகிறார்கள். இதிலே பாசிட்டிவும் உண்டு, நெகட்டிவும் உண்டு. பாசிட்டிவ் என்னவென்றால், அவர்கள் வாழ்விலே பிரச்சனைகள் வந்தால், அவருடைய வாழ்க்கையிலே முரண்பாடுகள் வந்தால் இரு தரப்பார் உட்கார்ந்து பேசி தீர்த்து விடுகிறார்கள். அதே சமயத்தில் இரு குடும்பத்தாரும் அந்த திருமணம் முடித்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள், அன்பை பரிமாறுகிறார்கள். நெகட்டிவ் என்ன? சில சமயங்களில் இரு தரத்தாரின் குறுக்கீடு அதிகமாய் காணப்படுகிறது. சில சமயத்தில் டவுரி அல்லது வரதட்சணையினுடைய அந்த பேச்சினாலே, நீங்கள் சொன்னீர்கள் தரவில்லை என்கிற வாக்குவாதங்களினாலே அநேக குடும்பங்கள் பிரிந்து போகிற அந்த நிலையும் காணப்படுகிறது. ஆகவே முதல் அந்த திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் என்று சொல்லலாம். ரெண்டாவது மேரேஜ், இந்த அரேஞ்ச் மேரேஜ் அதிகமாக நம்முடைய நாட்டிலே காணப்படுகிறது. அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மாத்திரமல்ல, எல்லா மதத்தினர் மத்தியிலும் இது காணப்படுகிறது. இரண்டாவது திருமணம் என்பது லவ் மேரேஜ் என்று சொல்வார்கள், காதல் திருமணம் என்று சொல்வார்கள். அநேகர் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி
அவர்கள் இவ்வாறு ஒருவரை விரும்பி பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் இவ்வாறு அவர்கள் திருமணம் முடிப்பது உண்டு. இதிலே ஒரு லாபம் என்ன, இருவரும் ஒருவர் புரிந்திருப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் அழகின் அடிப்படையிலே உணர்ச்சியின் அடிப்படையிலே இவ்வாறு திருமணம் முடித்தவர்கள் ஒரு காலப்போக்கிலே கணவனை விட்டு மனைவி பிரிகிறாள், மனைவியை விட்டு கணவன் பிரிகிற ஒரு நிலைப்பாடுகளும் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே யாராவது ஒருவேளை கணவனோ மனைவியோ அகால மரணம் அடைந்தால் யாருமே உதவி செய்ய முடியாமல் போய்விடுகிறது. இதிலும் பல சிக்கல்கள் இருக்கிறது. இந்த காதல் திருமணத்தினாலே அநேக இடங்களிலே வன்கொலைகளை நடப்பதை நாம் கண்ணாலே பார்த்திருக்கிறோம், செய்தித்தாளிலே வாசித்திருக்கிறோம். மூன்றாவது ஒரு திருமணம் இருக்கிறது. அது என்னவென்றால் ஜாதி விட்டு ஜாதி பண்ணுகிறது. இதை அநேகர் ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் இந்த திருமணத்திலும் சில சிக்கல் இருக்கிறது. 2 பேரும் திருமணம் முடித்த பிற்பாடு எந்த 2 ஜாதி மக்களும் இவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே அவர்களுடைய காரியத்தை பதிவு செய்யும்போது குழப்பம் அடைகிறதை நிலையிலே பார்க்க முடிகிறது. ஆகவே சில சமயங்களிலே 2 தரப்பாரும், அதாவது கணவனுடைய தரப்பாரும் மனைவியின் தரப்பாரும் ஒதுக்கி விடுகிற ஒதுக்குகிற அந்த நிலையை சில குடும்பங்களில் நான் பார்க்க முடிகிறது. மிக ஆபத்தான ஒரு திருமணத்தை நான் சொல்கிறேன். அது என்னவென்றால் இன்டர் ரிலிஜியன் மேரேஜ். அதாவது ஜாதி விட்டு ஜாதி அல்ல, காதல் திருமணம் அல்ல, பெற்றோர்கள் ஏற்படுத்திய திருமணத்தை காட்டிலும் மகா ஆபத்தான ஒரு திருமணத்தை சொல்கிறேன். இது என்னவென்றால் மதம் விட்டு மதம் திருமணமாகிறது. அநேகர் தங்களுடைய அன்பின் உத்வேகத்திலே இப்படி போய்விடுகிறார்கள். இதனாலே என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் 2 மதத்தினருக்கு இடையிலே கலவரம் வருகிறது. 1. 2வதாக தெய்வ நம்பிக்கை தான் குடும்ப வாழ்வுக்கும் எதிர்காலத்துக்கும் அஸ்திபாரமும் அடிப்படையாக மாறிவிடுகிறது. இவர்கள் 2 மதத்திலிருந்து கலந்து திருமண வாழ்க்கையை வாழ்ந்து பிள்ளைகளை பெறும்போது எந்த மதத்திலே இவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பார்கள், எந்த மதத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாயிருப்பார்கள்? 2 தரப்பாரும் 2 மதத்தை கைவிட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு தரப்பார் ஒரு மதத்தை கைவிட்டு மற்றவர்களோடு இசைந்திருக்க வேண்டும். என்னை பொறுத்தவர்களே, என் அனுபவ ரீதியாக பலருடைய வாழ்க்கையை பார்த்தபோது அதிகமான சதவீத மக்கள் பாதிக்கப்படுகிறது இந்த நிலை. அருமையானவர்களே, இது ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இதிலே ஆபிரகாம் உறுதியாயிருந்தார். நான் வசிக்கிற கானானியர் மக்களிடத்தில் போகாமல் என்று சொன்னார். ஆகவே தன்னுடைய விசுவாச நம்பிக்கைக்கும் உறுதிக்கு தக்க அந்த மக்களிடத்தில் போய் பெண்ணை தேடுவாயாக என்று சொல்லி வேலைக்காரனிடத்திலே வீட்டு விசாரணைக்காரனிடத்தில் அனுப்புகிறார். இளம் வயது உள்ள வேலைக்காரனை அனுப்பவில்லை, வயது முதிர்ந்தவனிடத்திலே. அதே சமயத்திலே தன்னுடைய வீட்டு காரியங்களுக்கெல்லாம் விசாரணை கர்த்தனாய் இருக்கிற அந்த எலியேசருக்கு அனுப்புகிறார். அப்படியானால் திருமண உறவிலே நாம் முதிர்ச்சி உள்ளவர்களை தேட வேண்டும். அதே சமயத்திலே பண்பாளருடைய ஆலோசனையை தேட வேண்டும். இங்கே ஈசாக்கினுடைய திருமண வாழ்வை நாம் விவரிக்க வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் ஆகும். ஒரு சில குறிப்பை சொல்கிறேன். முதலாவதாக ஆபிரகாம் தன் மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் பொழுது அந்த வயது முதிர்ந்தவனுடைய அந்த உதவியை நாடினான், அவனுக்கே கட்டளை கொடுத்தார். 2வதாக அங்கே பெண் பார்க்க செல்கிற இந்த எலியேசர் தேவ ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். என் எஜமானுக்கு தயவு செய்யும், நீர் குடியும் உத ஒட்டங்களுக்கும் நான் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லுபவளே, அப்படி செய்கிறவளே என்னுடைய எஜமானுக்கு ஆகிய ஈசாக்குக்கு குறித்திருக்கிறவள் என்று சொல்லி ஜெபித்து அவன் செயல்படுகிறான். அவன் ஜெபித்த பொழுது என்ன நடந்தது? ரெபேக்காள் வருகிறார், மிக அழகான மகா ரூபதியான பெண்மணி. வந்தவுடனே தண்ணீர் கேட்கிறாள். அவள் சொல்கிறார், தண்ணீர் குடியும், நம்முடைய ஒட்டங்களுக்கு தண்ணீர் வார்ப்பே என்று சொல்கிறார். நம்முடைய பகுதியை போல அக்காலத்து கிணறு அல்ல, ஆழமானது.
அவள் ஏறி இறங்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு பண்டிதர் எழுதும்போது சொல்கிறார், ஒரு ஒட்டகமானது 200 லிட்டர் தண்ணீர் குடிக்கும் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த எலியேசு இடத்துல 10 ஒட்டகங்கள் இருந்து 2000 லிட்டர் தண்ணியை அவள் ஏறி இறங்கி ஊற்ற வேண்டும். அப்படியானால் அவள் ரூபவதி மாத்திரமல்ல, நல்ல உடல் நலத்திலும் பலம் உள்ளவள். அது மாத்திரமா இரக்க குணம் உள்ளவள். அந்நியனான மனிதன் மேலே அவள் பாச வைத்து உபசரிக்கிறவள். அவள் இந்த வேலைக்காரங்க இருக்கிறான், உன் வீட்டிலே தங்க இடம் உண்டா என்று கேட்டான். உடனே இந்த பெண்மணி சொல்கிறார், தங்குவதற்கு இடம் மாத்திரமல்ல, இதோ வைக்கோலும் தீவனமும் இருக்கிறதே என்று சொன்னார். பாருங்கள், ஒரு அடி முன்னாலே போகிறாள். விசாலமான ஒரு இருதயம் இந்த பெண்ணிடத்திலே காணப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை தேடும் பொழுது அழகை காட்டிலும் பண்பை, நற்பண்புகளை நாம் முதலிடம் வைத்து தேட வேண்டும். அவருடைய இரக்க சுபாவத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இதைத்தான் செய்தார். இந்த இடத்திலே இந்த ஆபிரகாமின் வேலைக்காரனை எலியேசர் தான் ஜெபித்தபடி இப்படி நடந்ததை கைகூடி வந்தபோது தேவனுக்கு அவன் தோத்திரம் செலுத்தி நன்றி சொல்கிறான். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31 சொல்கிறது, யுத்தத்திற்கு குதிரை ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை மையமாய் வைத்து நீங்கள் திருமணத்திற்கு ஆயத்தப்படும் போது, திருமணத்துக்கு முயற்சிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார், வழி நடத்துவார், வாசலை திறந்து தருவார். அருமையானவர்களே, இந்த திருமண வாழ்க்கையினாலே என்ன நடைபெறும்? பிரச்சனை வருமா? ஆறுதல் வரும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67 பாருங்கள். எலியேசர் இந்த ஈசாக்கிடத்திலே அவனுக்காக தெரிந்து கொண்ட அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார். உடனே நடந்ததெல்லாம் எலியேசர் விவரித்து சொன்னான். உடனே அந்த ஈசாக்கு அந்த பெண்ணாகிய ரெபேக்காளை தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு தன் தாயினுடைய அந்த கூடாரத்துக்கு சென்றார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67 சொல்லு, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்க நீங்க ஆறுதல் அடைந்தான். ஆகவே தாயின் ஸ்தானத்தை தன் மனைவிக்கு கொடுக்கிறான். தன் தாயினுடைய கூடாரத்தை தன் மனைவிக்கு கொடுக்கிறான். தன்னுடைய மனைவியின் மேலே நேச வைத்தார். தாயின் மேல் வைத்த அந்த அன்பை தன் மனைவியின் மேல் வைத்தார். அது மாத்திரமல்லாமல் அதனாலே தன் தாய் மரித்து போன துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். இந்த பகுதியின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன? உங்கள் திருமண வாழ்க்கையிலே நீங்கள் திருமண உறவிலே ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கை துணையை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் அல்ல, ஆறுதலை தேவன் தருவார். அதற்கு உதாரணம் ஈசாக்கின் வாழ்வு. ஆகவே வயது முதிர்ந்தவருடைய ஆலோசனை தேவை. இரண்டாவதாக தேவ ஒத்தாசைக்காக ஜெபித்து நாம் முற்பட வேண்டும். மூன்றாவது வெளித்தோற்ற அழகை காட்டிலும் நற்பண்புகளை நாம் கவனிக்க வேண்டும். நான்காவது இந்த திருமணத்தின் மூலமாக இங்கே ஆறுதல் கிடைக்கிறது. உங்கள் திருமண வாழ்வு எப்படி இருக்கிறது? உங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கிறது? அநேக இடங்களிலே குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்றால் வெடித்து கொண்டிருக்கிற எரிமலை போல இருக்கிறது. எப்போது எரிமலை வெடிக்கும் என்று தெரியாது, எப்போது எரிமலை அமைதலாகும் என்று தெரியாது. அதே போல தான் பல குடும்பங்கள் வெடிக்கிறது, பிறகு அமைதியாகிறது, வெடிக்கிறது, இப்படி மாறி மாறி வருகிறது. ஆனால் இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஆறுதல் வந்தது. அந்த ஆறுதலை உங்களுக்கு தருவாராக. இந்த செய்தியின் ஊடாக உங்களோடு ஆண்டவர் பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஈசாக்கின் திருமண வாழ்வை குறித்து ஓரளவு நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பல மணி நேரமாகும். ஆனால் சுருக்கமான நேரத்திலே தெளிவான சில குறிப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தேன். ஈசாக்கினுடைய திருமண வாழ்க்கை துணை வாழ்விலே திருமண வாழ்க்கை துணையை அவன் தேடும் பொழுது ஆண்டவரே அவனுக்கு கிடைத்த அந்த வழிநடத்தலை அறிந்து கொண்டோம். அவன் தகப்பன் மூலமாய், தகப்பனுடைய முதிர்ந்த வேலைக்காரன் மூலமாய் நீர் ஒரு நல்ல பெண்ணை நீ தெரிந்தெடுத்து கொடுத்தீர்.
அதே போல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்கள் பிள்ளைகளுடைய திருமணங்கள் கைகூடாதா என்று சொல்லி காத்திருந்து அழுது ஜெபிக்கிறவருடைய வாழ்விலே அற்புதங்கள் நடைபெறும். ஏற்ற காலங்களிலே நல்ல நல்ல காரியங்கள் கைகூட உதவி செய்யும். ஆண்டவரே, நற்குணங்களுக்கு முக்கியப்பட்டு நாங்கள் வாழ பலந்தார். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.